தலைவா ஒன் டைம் விறகு அடுப்பில் லஞ்சு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது சிட்டி சைட்லலாம் விறகு அடுப்பு பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. வில்லேஜ் சைட்லலாம் பார்க்கலாம். எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. எப்படியோ தேடி பிடிச்சி அடுப்பு ரெடி பண்ணிட்டோம். கத்திரிக்காய் போட்ட சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு வேக வச்சுடுவோம். ஒரே டவுட்டாகவே இருந்துச்சு குக்கர் விசில் வருமானு. ஆனால் 5 விசில் மேலே வந்துச்சுங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. ரைஸ் போட்டு அதையும் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கினேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் வேற ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டு கட் பண்ணி வச்சிருந்த பாகக்காயை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. தேவையான உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை மூடி வச்சுட்டேன். இதுவும் கொஞ்சம் ட்ரையாக வந்துச்சுங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டு நாங்கள் லஞ்சுக்கும் ரெடி ஆகிட்டோம். ஃபேமிலியாக உட்காந்து எல்லாரும் இந்த லஞ்சை சாப்பிட்டு முடித்தோம். நல்லாவும் இருந்தது. நம்ம கேஸ் ஸ்டவ் செய்கிறதோட அடுப்பில் செய்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டாஸ்கில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.